சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வலைதளங்கள் எல்லாம் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் அவரை பற்றின நெகட்டிவான செய்திகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மிமிக்ரி எல்லாம் வர பண்ணி காமிச்சு அவர் அட்வான்ஸ் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான நேரத்தை வரமாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்குது. நவரச நாயகன் அவர்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவருடைய நடிப்பு தனித்துவமான நடிப்பு. பார்த்தீங்கன்னா இந்த மௌனராகம் படத்தில் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு அவர் கூப்பிட்ற அந்த ஸ்டைலுக்காகவே அந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. மிஸ்டர் சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே கார்த்திக் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க மாட்டார். அதே போல் அவர் நடித்த கிழக்கு வாசல் படமாகட்டும், பொன்னுமணி படமாகட்டும், எல்லா படத்துலையும் அவருடைய நடிப்பை நம்மளால் வியக்காமல் இருக்க முடியாது. தனித்துவமாக இருப்பார். அவரை பற்றி இயக்குநர்கள்லாம் சொல்கிறது உண்டு. எப்படின்னா அவர் அந்த ஷாட்டுக்கு முன்னாடி கேமராவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தனியான்னு ஏதோ பேசிட்டு இருப்பாரா, குறும்புத்தனமாக இருப்பாராம். ஆனால் டைரக்டர் ஆக்ஷன் சொன்ன அடுத்த நொடி அந்த கதாபாத்திரமா மாறுறதுல அவர் மாதிரி ஒரு நடிகர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிகர் அவர். அலைகள் ஓய்வதில்லை தொடங்கி அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃப் வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த கானா பாட்டு கூட பாடியிருக்காரு. அமரன் படத்துல அகத்தியன் மியூசிக்ல ரொம்ப அழகான அந்த கானா பாட்டு. வெத்தலை போட்ட ஷோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம் அப்படிங்கிற பாட்டு இப்பயும் எவர் கிரீன் ஃபேவரட்டான ஒரு கானா அது. அந்த மாதிரியான ஒரு நல்ல பிளஸஸ்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் தன்னுடைய படங்கள்ல நம்மளை எவ்வளவு ஒரு எனர்ஜியா வச்சிருந்திருக்கிறாரு, நம்மளை எவ்வளவு ரசிக்க வச்சிருக்கிறாரு. திரு கார்த்திக் அவர்களுக்கு நவரச நாயகனுங்கிற பட்டம் ரொம்ப பொருத்தமாவே இருந்த பட்டம் அது. அவர் இன்னும் நிறைய படைப்புகள்ல நடிச்சு ரசிகர்களை சந்தோஷப்பட வைக்கணும். அதான் எங்களை போன்ற ரசிகர்களோட ஆசை. நிச்சயமா அவர் நடிப்பார். நன்றி, வணக்கம்.